அசுரர்களை நடுங்க வைத்த அந்த வீரவேல் முருகனின் கைக்கு வந்தது எப்படி தெரியுமா? உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கொண்டாடும் தைப்பூசத்தின் பின்னாலிருக்கும் மாபெரும் சக்தி என்ன? தேவர்களை சித்திரவதை செய்த அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன். ஆனால் அசுரகுலத்தை வேரறுக்க வெறும் ஆற்றல் மட்டும் போதாது, ஞானம் கலந்த ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அன்னை பார்வதி தேவி தன் சக்தியையே ஒரு வேலாக மாற்றி முருகனிடம் வழங்கிய புனித நாள்தான் இந்த தைப்பூசம். பழனிமலையில் ஆண்டிக்கோலத்தில் இருந்த முருகன் அந்த ஞான வேலை ஏந்தி அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தார். அதனால்தான் தீய சக்திகள் நம்மை அண்டாமலிருக்கவும் தடைகளை தகர்க்கவும் இந்த நாளில் முருகனை நாம் வழிபடுகிறோம். தமிழ்நாடு முதல் மலேசியா வரை காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் பாதயாத்திரையாக சென்றும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் இந்த நாளில் முருகனை வணங்கி அருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.